அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தாவேக்காவை சேர்ந்தவர்கள், தாவேக்கா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் வாயிலிருந்து தமிழே வரமாட்டேங்குது, இன்க்ளூடிங் முதலமைச்சர் விஜய் அவர்கள். நம்ம பார்த்துருப்போம். 5000 சம்திங்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார், சொச்சம் கோடி ரூபாய். இன்னொரு பக்கம் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் எந்திரிச்சு 40,000 அப்படின்ற மாதிரி எழுத்துக்களை உச்சரித்தார். இன்னும் பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் எழுத்துக்களை கூட்டி வாசிக்க தெரியாத என்ன சொல்கிறது, அந்த டேஷுகளாக இருக்கிறார்கள். அந்த டேஷில் அறிவாளிகள்னு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ் தெரியாதவர்கள்னு ஃபில் பண்ணிக்கலாம், தெரில, டேஷ் விட்டுலாம், அது ஒரு டேஷுகளாக இருக்கிறார்கள். இப்போ இந்த காணொலியில் நம்ம இன்னும் நிறைய அமைச்சர்கள் எழுத்துக்களை சரியாக வாசிக்க தெரியாமல் கண்டமேனி வாயில் வந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. முதலாவதாக அந்த அமைச்சர் ஃபர்வேஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை பாருங்கள். ஏதோ டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான நாட்டில் உலகத்திலேயே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு நம்பரை சொல்கிறாரு. அது என்ன நம்பர்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கைஸ். 100 நாள்ல நம்ம முதலமைச்சர் செஞ்ச ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ரூபாய் 1,00,000 கோடியே 100 கோடியே 34,83 கோடியே டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026. இல்ல புரியல. 1,00,000 கோடியே 100 கோடியே 34,83 கோடியே டெல்டா. 1,00,000 கோடியே 100 கோடியே 34,83 கோடி. இப்படி ஒரு நம்பர் இருக்கா கைஸ்? எனக்கு தெரியல, தலையெல்லாம் சுத்துது. இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கேட்டால் தலை சுத்துது. சாதாரணமான ஆட்கள் கிடையாது, என்னமோ பேசுகிறாங்கன்னு சும்மா கலாய்ச்சிட்டு கடந்து போகிறதுக்கு. கவர்மெண்ட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள் எழுத்துக்களை கூட எத்தனை கோடி ரூபான்னு சொல்லிட்டு அதை எழுதி தான் வச்சுருப்பாங்க. நம்பர்ஸ் கூட இருக்காது. அந்த கமா போட்டு இருக்குன்னா கூட கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 1 கோடின்னு வாசிக்கிறதுக்கு போல 10 லட்சம்னு வாசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட சரி ஓகே, தப்பாக பார்த்துட்டாங்க போல், ஒரு 0 மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே அந்த முட்டை பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு அறிவே முட்டையாக தான் இருக்குது. தமிழ் எழுத்துக்கள், எண்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட இவங்களுக்குலாம் தெரியுமான்றது தெரியல. 1 2 3 4 தெரியுமான்னு தெரியல. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கியிருப்பாங்களா என்னன்றது கூட தெரியல கைஸ். உண்மையாலுமே இந்த சந்தேகம் வருதுங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு போயிருந்தா அடிப்படையில் எண்களாவது ஞாபகம் இருக்கும்னு தெரியும் இல்லையா? இப்படிப்பட்ட அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு தாவேக்கா சின்னம் விசிலுக்கு ஊதி விட்டாங்க பாருங்க மக்கள். அவங்களுக்கு தான் நம்ம நன்றி தெரிவிக்கணும். என்ன மாதிரி செலக்ஷன்ரா, லட்சம் எது கோடி எது, லட்சம் கோடி எது, எதுவுமே தெரியாத தற்குறிகளாக இருக்காங்க. இவங்க கிட்ட நாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சரியான செலக்ஷன் மக்கள். இவங்க தான் வேணும்னு அடம்பிடிச்சு போய் கொடுத்தாங்க பாருங்க. இவங்களுக்குலாம் நல்ல தெரிஞ்ச எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கூட வரிசையாக 100 வரைக்கும் சொல்லிடுவாங்களான்றது தெரில. ஆனால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 100 கோடி 200 கோடி 300 கோடி இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்றது மாதிரி பேசுவானுங்க இல்லையா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கள் படத்துடைய கலெக்ஷன் 100 கோடிடா 500 கோடிடா 300 கோடிடா அப்படின்னு உருட்டுறதுக்கு சில நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவானுங்க இல்லையா, வடை சுடுறதுக்கு. அந்த மாதிரி நம்பர்ஸும் அவனுங்களுக்கு தெரியும். அதை தாண்டி விஜய் ரசிகர்களுக்கு எதுவும் தெரியாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் விஜய் ரசிகர்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆகவே அந்த பழக்க தோஷம் தான் அமைச்சர்கள் ஆனதுக்கு பிறகும் எம்எல்ஏக்கள் ஆனதுக்கு பிறகும் எல்லாருக்கும் அதே பழக்க தோஷம் தான். என்ன இது, அண்ணன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 100 கோடி 200 கோடின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா லட்சங்கோடி 1000 லட்சம் கோடிலாம் என்னமெல்லாம் இருக்குது. என்ன இது புரியாத நம்பராக இருக்குது. சரி உருட்டுவோம், எல்லாம் அதே வடை தானே, எதையாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடையில் ஏறி. அங்கே நூற்றுக்கணக்கான கோடிகளில் உருட்டுனாங்க. இங்கே லட்சம் கோடி கோடி 83 கோடி டேஷ் கோடிகளில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார் இல்லையா, அவரு சூப்பராக ஒரு நம்பரை உச்சரிக்கிறார், தமிழ் எழுத்தை பாருங்க. ஐ அம் so privileged, honored, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மிடில் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 220 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 720 தானே, 720 அதான். ஸோ 720 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆஹா,
அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டார் பார்த்தீங்களா. முதல்ல தெளிவாக 220ன்னு சொன்னார், 220ன்னு சொன்னார். டக்குன்னு அங்கே உள்ளவங்கலாம் பதறிட்டாங்க. சார் 720 சார், 720 சார்னு. அதான் 700 அப்படியே வருது பாருங்க, அப்படியே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் 720 720 700 வாயில் வரமாட்டேங்குதே. தமிழை கூட ஆங்கிலம் மாதிரி தான் பேசுகிறாங்க. 720 இப்படியெல்லாம் தான் பேசணும். இதுதானே மாற்றம். இது இப்படிலாம் இல்லை அப்படின்னா மாற்றத்துக்கு என்ன மரியாதை? மாற்றம் வேணுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒன்றுமே தெரியாதவங்க எல்லாம் அமைச்சர்கள் ஆனது கூட பிரச்சனை இல்லை, 1-2 கூட தெரியாதவங்க எல்லாம் அமைச்சராக இருக்காங்க. அதுதான் கொடுமை கைஸ். அடுத்தது ஒரு அம்மா சட்டமன்றத்தில் தாவேக்காவுடைய அமைச்சரா இல்லை இவங்க சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தானான்னு தெரியல. யார் என்னன்னு ஒன்றுமே தெரியலையே. அவங்க எந்திரிச்சு பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதையும் பாருங்க கைஸ். பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்ம வீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று என்ன சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டக்குன்னு ஒரு செகண்ட் பதறிட்டேன் கைஸ். அன்னைக்கு என்னன்னா, நம்ம கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் மன்மத நன்றி அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த அம்மா என்னன்னா, காம வீரர் கர்ம வீரர் காமராஜர்ன்றாங்க. கண்டன குரல்களே வரல காங்கிரஸார் கிட்ட இருந்து. இதே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வந்திருந்தா விட்டுருப்பாங்களா? விட்டுருப்பாங்களா? கொதிச்சிருப்பாங்க. கொந்தளிச்சின்னது வானத்துக்கு போய் குதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஜஸ்ட் வாயில் ஃபால்ட், வார்த்தை வரல, அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில கொஞ்சம் இப்போ புகைச்சல் ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த தீயில நம்ம எண்ணெயை ஊற்றி விடுவோம். என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அடுத்த பிரதமர் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைய பிரதமரே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இது வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு எப்படியும் பிடிக்காது இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவை. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தகூர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அமித்ஷா வந்து தாவேக்காவுடைய சோழியவே முடிச்சிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரு, ஆகவே தாவேக்கா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற காரணம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசி விட்டாருங்க. முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோடனே முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு ராகுல் காந்தியோட தான் அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேக்கா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும், திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். ஆனால் மீடியாக்கள் மற்ற இந்தியா முழுவதும் வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு ஒரு பெரிய இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கேம்பெயின் பரப்புரை நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து உண்மையிலேயே வந்து அவர் பிஎம் கேண்டிடேட்டா அவர் வந்து முன்மொழிவுக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்கு. இதை விடலாம் பெரிய சீரியஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பிரதர். நீங்கள் மோடி அமித்ஷா அவங்க சண்டை விடுறதுக்கு நீங்கள் 17 நாள் பாராளுமன்றத்தை ஒன்றும் சண்டை விடுறதுலேருந்து ஊருக்கு அவங்க எல்லா கட்சியும் அமைச்சு மற்ற கட்சியெல்லாம் உடச்சி நொறுக்கி சுக்குநூறாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஐட்டம்லாம் எங்கே ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னைக்காவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சார் இப்படி ஆயிடுச்சு நிலைமை. அதுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே. காங்கிரஸ் போட்ட பிச்சையில் தான் தாவேக்கா ஆட்சி நடக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. தாவேக்காரனுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போட்ட பிச்சையில் தான் 1967க்கு அப்புறமா காங்கிரஸ்ல இருந்து அமைச்சர்கள் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. சபாஸ், சரியான போட்டி. பேய்க்கும் சண்டை. அல்ற சில்றன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல மாணிக்கம் தகூர். இப்போ தாவேக்கா காரணங்களே காங்கிரஸ் அல்ற சில்லறையாக தான் டீல் பண்ணுறாங்க. சே, காங்கிரஸோடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. திரும்புகிற திசையெல்லாம் மிதி வாங்குறாங்களே. இதில் மாணிக்கம் தகூர் அவர்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு பாருங்க. திமுக கூட்டணியிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் ஓட்டினார் இல்லையா, அதை இப்போ எப்படி அப்படியே மாற்றிட்டாங்க பாருங்க. நாங்கள் ஆளாக ஆதரவு கொடுக்கலன்னா தாவேக்காவை உடைச்சிருப்பாங்க, தாவேக்காவை சுக்குநூறாக உடைச்சிருப்பாங்க அப்படின்றாப்புல. நாங்கள் வந்து அப்படியே ஓடி போய் தாங்கி பிடிச்சோம். ஏன் தாங்கி பிடிச்சோம்? தாவேக்கா உடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவா? உங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்றதுக்காக. நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா,
நமக்கு ஏதாவது பலன் இருக்குமா அப்படின்றதுக்காக தானே ஆதரவு கொடுத்தாங்க. என்னமோ தாவேக்கா வந்து அப்படியே தூய ஆட்சி கொடுக்க போது, தாவேக்கா அப்படியே பக்காவான மாற்றம் அப்படின்றதுக்காக எல்லாம் கொடுக்கல. இவங்களுக்கு வேற வழி இல்லை, போகிறதுக்கு போக்கடம் கிடையாது. ஆகவே சொல்லாம கொள்ளாம ஓடி போட்டாங்க ஓடுகாலிகள் காங்கிரஸ். இப்போ அங்கே போய் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அவங்களுடைய புத்தி பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம சொன்ன பாருங்க முன்னாடி. இவனுங்க இப்போ காங்கிரஸ் வந்து எப்போவுமே இப்படிதான், எங்கேயுமே உருப்படியாக இருக்க மாட்டானுங்க. எப்போ பார்த்தாலும் நையின்னு நச்சரிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே கிடப்பானுங்க. இப்போ பாருங்க அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்துட்டு எங்களால் தான் தாவேக்கா ஆட்சியில் இருக்குது, நாங்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கலன்னா அமித்ஷா தாவேக்கா சோழியை முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் இப்போ தான் சண்டை ஆரம்பிக்குது தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும். மாறி மாறி அடிச்சுக்கட்டும், நம்ம பார்ப்போம், வேடிக்கை மட்டும் பார்ப்போம். தாவேக்காவும் காங்கிரஸை கழட்டி விட்டு இல்லைன்னா தாவேக்காவை விட்டு காங்கிரஸ் தள்ளி போயிருச்சுன்னு சொன்னா ரொம்ப மகா மட்டமான நிலைமைக்கு போயிருமே காங்கிரஸ். ஏற்கனவே 4 பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராக்ல போய் நின்று போராட்டம் பண்ற அளவுல தான் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இருந்துச்சு. ஒருத்தன் கூட வருவானான்னு தெரியலையே கடைசியில. போற போக்க பார்த்தா காங்கிரஸோட நிலைமை அதோ கதி தான் போலையே காய்ஸ். காங்கிரஸ் சின்ன பின்னமாகிறது பார்க்குறப்போவே மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு காய்ஸ். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.